ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோ வந்துட்டு சிம்பிள் மெத்தடில் பிகினர் கூட ஈஸியாக த்ரெட் பைப்பிங் ஃபினிஷிங்காக எப்படி தைக்கிறதுங்கிறது நான் வீடியோவில் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கிராஸ் பீஸ் வந்துட்டு கட் பண்ணுறோம். கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்கு இது மாதிரி கிராஸில் ஸ்கேல் வச்சு இது மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மார்க்கிங்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு துணி அதாவது கிராஸ் பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு இது மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நான் நிறைய எனக்கு தேவையான அளவுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கும் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம். இந்த பீஸ் பாருங்கள், இந்த பீஸில் வந்துட்டு இது வந்துட்டு அந்த ஷார்ப்பு ஓகேங்களா. கீழே வந்துட்டு ஒரு பீஸ் ஆல்ரெடி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த பீஸுக்கு மேலே இந்த பீஸை இப்படி வைக்கிறோம் பாருங்கள். இப்படி நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த பீஸில் வந்துட்டு இந்த ஷார்ப் எட்ஜஸ் இந்த பக்கமும் இந்த பீஸில் வந்துட்டு இந்த பக்கமும் இருக்கணும். இப்போ நம்ம வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு துணியோட நல்ல பக்கத்துக்கு மேலே இன்னொரு துணியோட நல்ல பக்கம் இருக்கணும். இந்த மாதிரி வச்சு நம்ம இது வந்துட்டு தையல் போடணும் பாருங்கள். இது மாதிரி தான் நம்ம வைக்கணும். இந்த பக்கம் வந்துட்டு இதோட ஷார்ப் இருக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் அடியில் உள்ள துணியோட ஷார்ப் வந்துட்டு இந்த பக்கமும் மேலே உள்ள துணியோட ஷார்ப் வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். அதே மாதிரி இப்போ நம்ம துணி இப்போ வச்சுருக்க பொசிஷன் பாருங்கள், ஒரு ஏ மாதிரி இருக்கணும் ஓகேங்களா. கீழே உள்ள துணிக்கு மேலே ஏயோட ஷேப் வர மாதிரி மேலே உள்ள துணியை வச்சு கரெக்டாக இந்த ரெண்டு துணியும் வந்துட்டு ஒரே இடத்துல ரெண்டு துணியும் ஒரு இடத்துல மீட்டப் ஆகிருக்கும் பார்த்தீங்களா. இந்த இடத்துலேருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு பீஸ் மாதிரி கிடச்சிருச்சு ஓகேங்களா. இதில் வந்துட்டு நான் அப்படியே திருப்பி வச்சு இன்னொரு தையலும் போட்டுக்கிறேன். பாருங்கள், இது மாதிரி நான் 2 தையல் போட்டதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா உள்ள த்ரெட் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா 2 பக்கமும் நீட்டிகிட்டு இருக்க இந்த கிளாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக நேராக ஒரு பீஸ் கிடச்சிரும். இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு நான் உள் பக்கமாக திருப்பிக்கோங்க. அதாவது தையல் போட்ட பக்கமாக திருப்பிக்கிட்டு இதை இது மாதிரி அந்த தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இப்படி வச்சு 2 பக்கமும் இந்த துணியை வந்துட்டு இது மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விடணும். அதாவது அந்த பிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது 2 பக்கமும் போகணும் ஓகேங்களா. இது மாதிரி வச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த கிளாத்தில் வந்துட்டு ராங் சைடு வந்துட்டு மேலே இருக்க மாதிரி வச்சுருக்கேன் ஓகேங்களா. பார்த்திங்கன்னா தெரியும், அந்த தையல் போட்டிருக்கிறது வந்துட்டு எனக்கு மேல் பக்கமாக இருக்குது. இந்த மாதிரி வச்சுட்டு இதில் வந்துட்டு ஒரு ஓரத்தில் நம்ம வந்துட்டு மடித்து தைச்சிக்கலாம் ஓகேங்களா. ஒரு பக்கம் மட்டும் நான் இதை வந்துட்டு அப்படியே வச்சு மடித்து தைச்சிக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், நம்ம ராங் சைடு வந்துட்டு மேலே இருக்க மாதிரி வச்சு தான் வந்துட்டு தைக்கிறோம் ஓகேங்களா. நல்ல பக்கம் இதில் வந்துட்டு அடியில் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஜாயின் போட்டிருக்கிறது தெரியுது பாருங்கள். அந்த ஜாயின் போட்டிருக்கிறது மேல் பக்கமாக இருக்க மாதிரி வச்சு நான் இதை வந்துட்டு ஒரு பக்கம் ஃபுல்லாக மடித்து எடுத்துக்கிறேன். இதே மாதிரி மடித்து எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை வந்துட்டு ஒரு பக்கம் ஃபுல்லாக மடித்து தைச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு இந்த பீஸ் வந்துட்டு இது நல்ல பக்கம் ஓகேங்களா. இது வந்து நல்ல பக்கம். இப்போ நம்ம மடித்து எடுத்துருக்கிறது வந்துட்டு துணியோட கெட்ட பக்கம் ராங் சைடு. இப்போ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு ஈவன் பண்ணுறதுக்காக இந்த இடத்த வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம பைப்பிங் த்ரெட் வச்சு தைக்கணும். அதுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ப்ரெஷர் ஃபுட்டை வந்துட்டு மாற்றிக்கிறேன். அதாவது சிங்கிள் ஃபுட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்துட்டு நான் மாற்றிக்கிறேன். இப்போ வந்துட்டு சிங்கிள் ஃபுட்டு மாற்றிட்டேன் ஓகேங்களா. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு பக்கமாக மடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த துணியை எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி த்ரெட் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் போல் எக்ஸ்ட்ரா த்ரெட்டு வெளியில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே இப்படி வச்சு மடிச்சுக்கலாம் ஓகேங்களா. இது வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இப்போ ஏற்கனவே நம்ம மடித்து தைச்சிருக்கிறத விட வெளி சைடில் போனாலுமே பிரச்சனை கிடையாது ஓகேங்களா. நம்ம அதை வந்துட்டு லாஸ்ட்டில் ட்ரிம் பண்ணிக்கலாம். அதனால் வந்துட்டு இதை வந்துட்டு இது மாதிரி வச்சுட்டு கரெக்டாக நம்மளோட இந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படி வந்து சென்டராக வச்சு மடிச்சு விடுங்க. சென்டராக வச்சு மடிச்சு விடுங்க. அதே மாதிரி கீழே இருக்க துணியையும் இழுக்க வேணாம், மேலே இருக்க த்ரெட்டையும் இழுக்க வேணாம். ஸ்மூத்தாக விட்டு நீங்கள் தையல் போடணும் பாருங்கள். இது வந்துட்டு அப்படியே இதுக்கு மேலே வச்சு அதை ஒட்டுற மாதிரி நம்ம தையல் போடுறோம். நீங்கள் வேணால் அந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு இப்படி வச்சுக்கிட்டு இந்த த்ரெட் இருக்குது பாருங்கள், இந்த த்ரெட்டு வந்துட்டு நம்மளுக்கு இப்படி ஃபிங்கர் வச்சு டச் பண்ணும்போது நம்மளுக்கு அதோட ஃபீல் பண்ண முடியும் பார்த்தீங்களா. அந்த ஃபீலிங்லேயே வந்துட்டு அதை ஒட்டியே நீங்கள் தையல் போடலாம். கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெருக்கமான தையல் வச்சு போடுங்க ஓகேங்களா. அப்போ வந்துட்டு லூஸும் வராது, அதே சேம் டைம் வந்துட்டு பைப்பிங் ஈவனாக சூப்பராக வரும் ஓகேங்களா. த்ரெட்டையும் இழுக்கக்கூடாது, அதே மாதிரி நம்ம துணியையும் இழுக்கக்கூடாது. இழுக்கும்போது பின்னாடி இது மாதிரி சுருக்கம் அந்த மாதிரி வந்துட்டு வரும் ஓகேங்களா. அதே மாதிரி தையல் வந்துட்டு சின்னது வச்சு போடுங்க. நார்மலாக தைக்கிறதோட ஒரு சைஸ் அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. அப்போது வந்துட்டு நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே தைக்க போகிறேன். அதே மாதிரி இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜாயின் போட்டிருக்க இடத்துலலாம் 2 பக்கமும் அந்த கிளாத்தை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு தைக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்துட்டு இந்த பைப்பிங் த்ரெட்டை வந்துட்டு அட்டாச் பண்ணிட்டேன். நீங்கள் குட்டி தையல் வச்சு போடும்போது வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்டிச்சு போட்டாலே போதும்.
பாருங்கள். இப்போ இது மாதிரி ரெடி பண்ணி ஆகிட்டு ரொம்ப ஈஸி. நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா இந்த மெத்தடில் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் இது இப்படி இருக்குது. இதை வந்துட்டு நல்ல பக்கமாக பார்க்கும்போது பாருங்கள் 2 பக்கமும் நம்மளுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். இது வந்துட்டு இப்போ நம்ம மடித்த பக்கம் ஓகேங்களா. இதில் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் அப்படியே வந்துட்டு சிசர் வச்சு ட்ரிம் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு ட்ரிம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பைப்பிங் த்ரெட் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் ட்ரிம் பண்ணாலும் சரி, இல்லை லாஸ்ட்டாக பண்ணாலும் சரி, இது ஃபுல்லாக இது மாதிரி பொறுமையாக அந்த அடியில் உள்ள கிளாத்தை வந்துட்டு கட் பண்ணிடாத அளவுக்கு பார்த்து பொறுமையாக கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி நான் ஃபுல்லாக இந்த கிளாத்தில் வந்துட்டு இந்த பைப்பிங் த்ரெட் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு கொஞ்சமாக மட்டும் துணியை விட்டுட்டு, தையலை விட கொஞ்சமாக துணியை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இது கட் பண்ணதுக்கப்புறம் இது வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓகேங்களா. இந்த சைடில் வந்துட்டு பைப்பிங் த்ரெட் இருக்குது, இந்த சைடு வந்துட்டு மடித்து தைச்சிருக்கோம். இது மாதிரி இருக்குது. இப்போ இதை வந்துட்டு நம்ம ப்ளவுஸில் அட்டாச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் ப்ளவுஸில் வந்துட்டு திருப்பி அடித்து ப்ளவுஸ் வந்துட்டு நெக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இப்போ ஃபினிஷிங்கில் இருக்க நெக்குக்கு மேலே இது வந்துட்டு இது மாதிரி வச்சு நம்ம அப்படியே ஓரமாக வச்சு தையல் போட போகிறோம் ஓகேங்களா. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நார்மல் ஃபுட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது சிங்கிள் ஃபுட் இல்லை, டபுள் ஃபுட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் சிங்கிள் ஃபுட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டபுள் ஃபுட்லேயே இது நம்ம வந்துட்டு நீட்டாக கொடுத்துர்லாம் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், அப்படியே வச்சுட்டு இந்த பைப்பிங் த்ரெட்டு மட்டும் வெளியில் நீட்டிகிட்டு இருக்க மாதிரி வச்சு மற்றபடி அந்த பிசிறு எல்லாமே அடிப்பக்கமாக போகிற மாதிரி வச்சு இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தைச்சிட்ருக்கிறது வந்துட்டு நான் இப்போ கை வச்சு தைச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்துட்டு துணியோட மேல் பக்கம். நம்ம பைப்பிங் த்ரெட்டு வந்துட்டு ராங் சைடில் வந்துட்டு இது மாதிரி வச்சு அந்த த்ரெட்டை மட்டும் வெளியில் நீட்டிட்டு இருக்க மாதிரி வச்சு இது மாதிரி நெக் ரவுண்டு ஃபுல்லாக தைச்சிக்கிறேன். அதே மாதிரி இப்போயும் வந்துட்டு அப்படியே ஸ்லோவாக தைங்க. ரொம்ப பொறுமையாக வந்துட்டு அதுக்கு மேலே வச்சு நம்ம இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் பொறுமையாக தைச்சோம்னா போதும். இந்த ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு நீட்டாக வரும் ஓகேங்களா. ரொம்ப ஈஸி. பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஃபினிஷிங் வரும். அதே மாதிரி இந்த ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக் நெக் ரவுண்டு, அது தைக்கும்போது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தைங்க. மற்றபடி எல்லாம் நீங்கள் வந்துட்டு அப்படியே வச்சு தைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இதை வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தைங்க. பாருங்கள், இதே மாதிரி நான் ஃபுல் நெக்கு தைச்சி முடிச்சுக்கிறேன். இதே மெத்தடில் தான் நான் கீழேயும் வந்துட்டு நான் பைப்பிங் த்ரெட் கொடுத்து தைச்சிருக்கேன் ஓகேங்களா. பாருங்கள், இப்போ நெக் ரவுண்டு ஃபுல்லாக வந்துட்டு நான் இது மாதிரி பைப்பிங் த்ரெட்டு கொடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். மேல் பக்கத்தில் நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் வந்துட்டு நீட்டாக இருக்குது. இப்போ அது வந்துட்டு உள்பக்கமாக திருப்பியிருக்கேன் பாருங்கள். உள்பக்கம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த உள்பக்கத்தில் நீங்கள் இதை சுற்றிலும் ஒரு தையல் போட்டுக்கலாம் ஓகேங்களா. இதை நீங்கள் ராங் சைடில் இப்படியே வச்சு கூட வந்துட்டு தையல் போட்டுக்கலாம். இப்படியே வச்சு போடும்போதும் உங்களுக்கு நீட்டாக தான் இருக்கும். நான் இதை என்ன செய்கிறேன்னா இப்படியே வந்துட்டு மேல் பக்கமாக திருப்பிக்கணும். அதாவது நல்ல பக்கத்துக்கு மேலேயே திருப்பிட்டு இதுக்கு மேலேயே வச்சு நான் தையல் போட்டுக்கிறேன். உங்களால் கரெக்டாக வந்துட்டு அது ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அக்கார்டிங் நான் இது ஒட்டிலுமே வந்துட்டு அப்படியே வச்சு நான் தையல் போட்டுக்கிறேன் ஓகேங்களா. ஃபுல்லாக இது சுற்றிலும் இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் உள்பக்கமாக கரெக்டாக அந்த எஜ்ஜில் வச்சு தையல் போட்டாலும் நம்மளுக்கு இதே சேம் ஃபினிஷிங் தான் வரும். நான் இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு கீழே மேலே எல்லாமே தைச்சாச்சு. அதே மாதிரி உள்பக்கம் உள்ள தையலும் போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள், போட்டதுக்கப்புறம் எவ்வளோ நீட்டான ஃபினிஷிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே மாதிரி அந்த பிசிறு எதுவுமே தெரியாமல் நீட்டாக வந்துட்டு நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.